நீங்க மாரிமுத்து என்ன இந்த பக்கம்? ஃப்ளைட் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் 2-3 ஃப்ளைட் வாங்கி போலான்ட்டு வந்தேன். என்ன கோவமா இருப்பீங்களாட்டு இருக்கு? பின்ன இல்லையா, தண்ணிலாம் விவசாய பூமியெல்லாம் நாரி போச்சு. சரி போர் போட்டு தான் தண்ணி அடிக்கலான்ட்டு 500-600 அடி போட்டு போர் போட்டாலும் தண்ணி வரமாட்டேங்குது. நீ என்னதான் பண்றது? அதான் பக்கத்தில் ஏதாவது குட்டி கிணறு இருந்தா உழுது தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, முன்னாடி ஒரு காலத்துல 10 அடியிலே தண்ணி வந்திருக்குங்க. இழிச்சவாங்க இருந்தா அவங்ககிட்ட போய் சொல்லல, உண்மையாளுங்க. எங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, இந்த உலகம் தோன்றாதுக்கு முன்னாடி மான்ஸ்டர்கள், அதாவது நம்ம பயப்பட்டு இருக்க மான்ஸ்டர்கள் விவசாயம் செஞ்சுட்டு இருந்ததான். அப்போ பிரிடேட்டர்கள் தான் இந்த பூமியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததான். ஒரு சமயம் அணில தண்ணி அதிகமானதுனால பிரிடேட்டர்கள் வந்து தண்ணிய மான்ஸ்டர் விவசாயம் செய்யற இடத்தை நோக்கி திறந்து விட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா பிரிடேட்டர்களோட விவசாய பூமி மொத்தமா அழிஞ்சிருச்சு. அதனால கோபம் கொண்ட மான்ஸ்டர்கள் பிரிடேட்டர்கள் மீது போர் தொடுத்து சண்டை போட்டுச்சு. அதுல மான்ஸ்டர் குடும்பமே அழிஞ்சு போச்சு. கடைசியா ஒரே ஒரு மான்ஸ்டர் தான் மிஞ்சினது. அது பிரிடேட்டரோட கோட்டைக்குள்ள தன்னந்தனியா நுழைஞ்சது. அப்போ ஹெல்மெட் பட்டையா தேவங்க தண்ணி நம்மனா உங்க வீட்டுல விட வேண்டியதானே. என்னத்துக்கு நாங்க விவசாயத்தை இடத்துல விடுறேன் உங்க அண்டைய ஓட்டுக்கிறேன்டா. டேய் வட 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 நம்மாண்டி இருக்க பாரியா இந்த வாங்கிக்க. ஆனா நம்ம மான்ஸ்டர் கடைசியா அந்த சக்தி படைத்த பிரிடேட்டர் கிட்ட போராட முடியாம தோத்துருச்சு. ஐயோ, ஆனா இந்த போர் இன்னும் முடியல. இந்த பூமியில வேற ரூபத்துல இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படியா? எங்க? இதோ இங்க. பெரிய ரயில்வே ஸ்டேட் ஓனர் மிஸ்டர் வசந்த்குமார் அவர் வந்து பெரிய கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு தன் நிலத்தை வித்துட்டாரு. அந்த இடத்துல பெரிய போர் போட்டு தண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்காரங்க. அது வேண்டான்னு சொல்றதுக்காக ஒரு விவசாயி அவரை பார்க்க வந்திருந்தார். நான் பக்கத்து கிராமத்துல வந்திருக்கேன். நான் ஒரு விவசாயி. உங்களோட கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி அங்க ஆரம்பிக்கதா கேள்விப்பட்டோம். அதுக்காக நீங்க போர் போட்டு நிலத்தடி நீரை பயன்படுத்ததாகவும் கேள்விப்பட்டோம். அப்படி நீங்க நிலத்தடி நீர்லாம் எடுத்துட்டீங்கன்னா சுத்தி இருக்க கிராமத்து விவசாயிகள்லாம் நீர் இல்லாம தண்ணீர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நீங்க உங்க ப்ராஜெக்ட் இப்பவே நிப்பாட்டி இதை சொல்ல நீங்க வேலை கிடைக்கலாம். அப்படியெல்லாம் நிறுத்த முடியாது. நீ சொன்னா முதல்ல நிறுத்திடுவோமா? முதல்ல வெளிமா இருக்கு பார்த்தா ஒரு விவசாயி மாதிரி தெரியலையே. ஆமா, உன்ன மாதிரி விசைச்செடிகளை அறுத்தேறி வந்த விவசாயி. ஏன் முட்டாளா? இந்த ஒரு புல்லட்னால இந்த பிரச்சனையை தீர்த்த முடியுமா? இதுல கத்திரிக்காய் வர நினைச்சிட்டியா? பெருசா துப்பாக்கி தூக்கிட்டு வந்துட்டேன். எப்பவுமே ஆயுதங்கள் எடுத்தா பிரச்சனை வந்து தீராது. பிரச்சனை வளர குறையாது. இந்த போர் போறதுனால பாதிப்பு வரதான் செய்யுது. அது எங்களுக்கும் தெரியும். ஆனா பணம் தராங்கப்பெல்லாம் பணம் கோடி கோடியா. ஓகே, ஐயோ இப்படியே போச்சுன்னா அப்படி வருங்காலம் எப்படி இருக்கும்? வருங்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்படி மட்டும் இருக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அட எப்படி? இப்படித்தான். வாட்டர் பஸ் 50 கிலோமீட்டர். அன்னைக்கு அவ்வளவுதான் கை ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. தாங்க முடியும். ஏதாவது பண்ணியே ஆகும். சார் சார் உங்கள்கிட்ட ஒரு சொல்ல மறைச்சிட்டேங்க சார். இன்னைக்கு காலைல டிவியில சொன்னாங்க இந்த ஏரியா ஃபுல்லா பூகம்பம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க சார். சார் உங்களை தான் சார் இந்த ஏரியால பூகம்பம் வரும்னு சொன்னாங்க சார். உடனே நம்ம கிளம்பி ஆகணும் சார். சார் ஏப்பா பொய்யா சொல்றேன்? விக்கல் நிக்கணும் தானே பொய் சொல்ற நீங்க.
சேகர் சார், ஐயோ சேகர் சார். அப்பவே போகணும்னு சொன்னீங்க சார். நம்ம ஒத்துக்கேன் சார். சாரி சார், மன்னிச்சுக்கங்க. நீங்க ஏன் சார் மன்னிப்பு கேட்குறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம முன்னோர்கள் தான். அவனுக்கு மட்டும் நிலத்தடி தண்ணி எது எடுக்காம சுரண்டாம இருந்திருந்தாங்கன்னா இது மாதிரி இந்த பூகம்பம் வந்திருக்காது, இந்த புயலும் வந்திருக்காது. ஒரு இடத்துல தண்ணி இல்லைங்க சார். முன்னாடியெல்லாம் ஒரு இடத்துல முன்னாடி நம்ம காலத்துல இந்த பூமி முழுசா தண்ணீரும் மரங்கள் மட்டுமே இருந்துச்சு. மனிதன் தோணுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இயற்கையை அழிக்க ஆரம்பிச்சான் அவனோட தேவைகளுக்காக. இப்ப நம்ம பூமியில தண்ணீரும் இல்ல, மரங்களும் இல்ல. நம்ம மனுஷங்க அவங்க தேவைகளுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தடி தண்ணியை உரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி உரியும் போது என்ன ஆகும்? நிலத்துல இருக்க தண்ணி எல்லாம் மொத்தமா தீந்து போயிடும். தீந்து போனப்போ அதுக்கு மேல இருக்கிற பூமி வெற்றி இடத்துல கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்படி வரும்போதுதான் நிலநடுக்கம், பூகம்பம் எல்லாம் வருது. நீங்க கேட்கலாம், அதான் மழை பெய்யுதில்லைங்க, அப்ப தன்னால தண்ணி ஊறிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. மழை பெய்யுங்க. மழை எப்ப பெய்யும்? மரங்கள் இருந்தா மட்டும்தான் மழைகள் பெய்யும். மரங்களே இல்லையே, எல்லா மரத்தையும் வெட்டி வச்சுட்டு நீங்க வீடு ஆளாளுக்கு ஒரு வீடு ஃபேக்டரின்னு கட்டிட்டு இருக்காங்களே, அப்புறம் எப்படிங்க மரங்கள் இருக்கும், மலைகள் வரும்? எல்லாரும் ஒரு சில இடம் தான் போதுங்க ஒரு கடை கட்டி வாடகை விட்டுறாங்க. அதே இடத்துல ஒரு 2 மரம் வளர்ப்போம்னு யாராவது நினைக்கிறாங்களா? இயற்கை மேல யாருக்கும் பாசம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் பிசினஸ் மோட்டிவ் மட்டும்தான். பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதி கட்டி தண்ணி இல்லாம சாகணும். அதுதான் உண்மை. நம்ம முன்னோர்கள் பண்ண அந்த தப்பு இப்ப நம்மளை பாதிச்சுட்டு இருக்கு. இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருப்பாங்களே நம்ம. ஏங்க சார், நாம பழைய நிலைமைக்கு நான் போகவே முடியாதான்? இப்படியே கிடந்து சாக வேண்டியதுதானா? என்னதான் வழி இருக்கு சார்? ஒரு வழி இருக்கு. ஒருத்தங்க இருக்காங்க. யாரு? கடவுளுங்களா? அவங்க வேற ஒருத்தங்க இருக்காங்க. வேற யாரும் சார் இருக்கிறாங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, அது வேற யாரும் இல்ல, அது நீங்க தான். இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி. நீங்க நினைச்ச அந்த பூமியில எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நல்லா யோசிங்க. அடுத்த படைப்புல சந்திக்கிறோம். வணக்கம்.